அர்ஜுன் சார், கோயில்ல இருந்து அம்மா வாங்கிட்டு வந்த பூ. ஐயோ, யார் கால்லயும் பற்ற கூடாது. அது இங்கதான் எங்கயாவது விழுந்திருக்கு. வசு, நான் சொல்றேன்ல இங்க இல்ல. அர்ஜுன் சார், என்ன நீங்க தேடவே விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? என் மேல என்ன சந்தேகம்? பூவை நீங்க தான் எடுத்து வச்சிருப்பீங்களோன்னு டவுட்டா இருக்கு. கள்ளி கண்டுபிடிச்சிட்டாலே. நான் ஏன் பூ எடுத்து வைக்க போறேன்? ஐயோ, எதுக்கு நான் எடுத்து வைக்கணும்? நீ வெளில போய் வேலை தேடி பாரு. இல்ல அர்ஜுன் சார், எனக்கு உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. நான் தேடி பாக்குறேன். ஐயோ, என்ன ஸ்மெல் அடிக்குது. ஐயோ, வசு இங்க இல்ல. வசு இருங்க, நான் பாத்துட்டு இருக்கேன் சார். சொன்னா கேளு வசு. இருங்க. வசு, வசு, சொன்னா கேட்க மாட்டியா? இங்கெல்லாம் இல்ல வசு. அர்ஜுன் சார், நான் தேடிக்கிறேன். அர்ஜுன் சார், இப்படி வாங்க. சரி தேடு. ஐயோ தள்ளுங்க அர்ஜுன் சார். வசு வசு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் எதுக்கு ஓபன் பண்ண போற? உனக்கு என் மேல அவ்வளவு சந்தேகமா? ஏன் அர்ஜுன் சார் என்ன தேட விட மாட்டேங்கிறாரு? ஒருவேளை இவர்தான் இந்த பூவை எடுத்து வச்சிருப்பாரோ? எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி வேணும். ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிச்சா பயங்கர கோல்டா இருக்கும், சளி பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பிடிக்காது. வசு ப்ளீஸ் வசு. ஐயோ தள்ளுங்க சார். ஐயோ, என்ன இன்னும் கண்டுபிடிக்கல? ஐயோ, அப்பா, என்ன வசு பாத்தாச்சா? ஏன் இப்படி பண்ற வசு? நான் தான் இல்ல சொல்லிட்டேனே. என்ன போய் நம்பாம தேடுற வசு. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் வசு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல வசு. சாரி அர்ஜுன் சார். சாரி அர்ஜுன் சார். பரவாயில்ல வசு, இங்கதான் கொஞ்சம் வலிக்குது. பரவாயில்ல, நீ போ. சாரி அர்ஜுன் சார். உன்னை நான் மறைச்சி வச்சிட்டனே. உன்னை கண்டுபிடிக்கலையே. சார், அர்ஜுன் சார், சாரி. உன்னை மன்னிச்சிட்டமா. போமா, போ, போய் தோல. ஒரு பூக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. லவ் யூ வசு. உனக்கு கொடுத்து வச்சிருக்கு, எனக்கு இன்னும் இந்த வாய்ப்பு வரல. வந்துரும், சீக்கிரமா வந்துரும். அர்ஜுன், இனியா என்ன பூவை மறைக்கிறாரு? வா இனியா. கையில ஏதோ பூ வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. பூவா? பேப்பரு கசக்கி வச்சிருந்தேன், நீ வந்த உடனே போட்டேன். என்ன விஷயம்? ஆபீஸ்க்குலாம் வந்திருக்க? அர்ஜுன், லஞ்சுக்கு நம்ம வெளியில போலாமா? என்ன திடீர்னு லஞ்சுக்கெல்லாம் கூப்பிடுற? என்ன விஷயம்? உத்தமன் வாங்க. என்ன விஷயம்? இந்த ஃபைல்ல கொஞ்சம் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருவேன். சரி. இனியா ஏதோ சொன்னியே, சொல்லு. இல்ல, நம்ம லஞ்சுக்கு வெளியில போயிட்டு வரலாமான்னு கேட்டேன். வசுவையும் கூட்டு போலாம். இனியா போலாமே.
வசுவையும் கூட்டு போலாம். அர்ஜுன், வசு எதுக்கு? நம்ம மட்டும் போயிட்டு வரலாமே. இல்ல இனியா, வசு அமெரிக்கா போக முடியாத வருத்தத்துல ரொம்ப அப்செட்ல இருக்கா. நம்ம தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். அதனால தான். வேணாம் அர்ஜுன், நம்ம தனியா போலான்னு தான் நான் இவ்வளவு ஆசையா உங்களை கூப்பிட்டேன். நீங்க என்னடான்னா வசுவையும் கூட்டிட்டு போலான்னு சொல்றீங்க. இல்ல இனியா, வசு பாவம். நம்மளை விட்டா அவளுக்கு வேற யார் இருக்கா? அதனால தான் அவளை கூட்டு போலான்னு சொன்னேன். சரி அர்ஜுன், கூட்டிட்டு போலாம். ஓ தேங்க்யூ இனியா. உத்தமன், ஃபைல் செக். ஓகே போலாமா? தேங்க்யூ. எஸ், லெட்ஸ் கோ. வசு எங்க போனா இவ? அப்பாடா, இவளை காணும். எங்க போயிருப்பா? சரிவா, வெளில போய் பாப்போம். நீங்க ஏன் மேம் யூஎஸ் போல? இல்ல, அது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதான் போக முடியல. அர்ஜுன், என்ன அர்ஜுன், வசு அமெரிக்காவுக்கு போக முடியாத சோகத்துல இருக்கான்னு சொன்னீங்க. உட்காந்து எந்த வெட்டு வெட்டிட்டு இருக்கா? இனியா, பசிச்சா சாப்பிட்டு தானே ஆகணும். பசிச்சா சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனா சோகத்துல இருக்கும்போது எப்படி பசி எடுக்கும்? சரி, நான் வரேன். என்ன அர்ஜுன் சார், இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல, இனியா லஞ்சுக்கு கூப்பிட்டா, அதான் உன்னையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். நான் சாப்பிட்டேன் அர்ஜுன் சார், நீங்க போயிட்டு வாங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டியா வசு? இது என்ன கேள்வி அர்ஜுன் சார்? இல்ல, லைட்டா சாப்பிட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமேன்னு யோசிச்சேன். அர்ஜுன், அதான் அவ சாப்பிட்டேன்னு சொல்றால, வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம இன்னொரு நாள் போலாம். ஏங்க, மாதவரம் குடோன்ல இருந்து கூட்ஸ் ஏத்திட்டு போசா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன மேடம் இங்க இருக்கீங்க? நீங்க பெரிய தம்பி கூட லஞ்சுக்கு போல? இல்ல உத்தமன், போல. என்ன மேடம் சொல்றீங்க? இனியா மேடம் உங்களை லஞ்சுக்கு வர வேணாம்னு சொன்னாங்க. ஆனா பெரிய தம்பி பாவம், அவங்க அமெரிக்கா போவதனால டென்ஷன்ல இருப்பாங்க, லஞ்சுக்கு அவங்கள கூட்டு போலான்னு சொன்னாரே. அப்படியா? அட ஆமா மேடம். என்ன மேடம் நீங்க? ஹலோ, முதல்ல நீங்க கிளம்புற வேலையை பாருங்க சார். அப்பாடா, அந்த வசு சனியை எப்படியோ தொலைஞ்சது. இனியா ஏறு. அர்ஜுன் சார், நானும் உங்க கூட வரவா? என்ன சொன்ன வசு? நானும் உங்க கூட வரவான்னு கேட்டேன். நீதான் சாப்பிட்டேன்னு சொன்னியே. சாப்பிட்டா என்ன? நீங்க ரெண்டு பேரும் ஆசையா என்ன கூப்பிடுறீங்க. உங்க கூட வந்து ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிறேனே. வண்டியில ஏறு வசு. இனியா வா போலாம். போ, ஏறு வசு. இனியா அங்க வா. இங்க உட்காரலாம். வசு, என்ன சாப்பிடலாம்? அர்ஜுன், ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. ஓகே. கிளம்பும் போது நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அர்ஜுன், சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க. பண்ணிடலாம் இனியா. வசு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம் அர்ஜுன் சார், காஃபி போதும். இவ்வளவு தூரம் வந்துட்டு காஃபி மட்டும் சாப்பிட்டா எப்படி? லைட்டா தான் சாப்பிடு வசு. இந்த மாதிரி ஆனியன் பகோடா, ஸ்ப்ரிங் ரோல். வேண்டாம் அர்ஜுன் சார், வேண்டாம். இந்த ரவா கிச்சடி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட. என்கிட்ட கேக்குறாரா? அவகிட்ட மட்டும் வழிஞ்சு வழிஞ்சு கேக்குறாரு. வசு, ஏதாச்சும் சாப்பிடு வசு, ப்ளீஸ்.
அர்ஜுன் ஆ. எனக்கு ஆர்டர் பண்றீங்களா? இது இனியா பஸ் சொல்லட்டும், சேர்ந்தே ஆர்டர் பண்ணிடலாம். சரி சரி, சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். இப்ப என்ன பண்ணீங்க? கண்ண தூசி விழுந்துருச்சு. தூசி விழுந்துருச்சா? ஆமா. இங்க தூசி வரதுக்குலாம் சான்ஸ் இல்லையே. என்ன ஒரு அப்படி சொல்லிட்ட? தூசி எங்க வேணாலும் வரும். பத 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 பத. அர்ஜுன் சார், இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஆமா வசு, எனக்கும் நல்லா இல்ல. திரும்ப திரும்ப தூசி வருது. வசு, நாய் சேகர் இவதுக்கு இங்க வந்தான். இவன் ஏற்கனவே லூஸ் ஆச்சே. ஏ வசு, இங்கதான் இருக்கியா? சரி தள்ளு, நான் உட்காந்துக்கிறேன். இங்க உட்காருங்க மாறன், நல்லா இருக்கும். பரவாயில்ல அர்ஜுன் சார், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. தள்ளிக்கோ வசு. வசு எந்த இளமாறன், நான் சொன்ன மாதிரி கரெக்டா பொக்கே வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆனா என்கிட்ட கொடுக்காம வசுகிட்ட கொடுக்குறீங்களே. என்னது, நீங்க வாங்கிட்டு வர சொன்னீங்களா? எப்ப சார் சொன்னீங்க? வர வர உங்களுக்கு ஞாபகம் மருதி ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அதுக்குள்ள மறந்துட்டீங்க பாருங்க. அநேகமா உங்களுக்கு செலக்டிவ் அம்னிஷியா நினைக்கிறேன். போய் டாக்டர் போய் பாருங்க இளமாறன். ஹோட்டல் பேர் சொல்லாம நீங்க எப்படி கரெக்டா இங்க வந்தீங்க? இளமாறன், என்னுடைய சார்பா வசு இந்தியாவிலே இருந்ததுக்காக அந்த பொக்கே வசுகிட்ட கொடுத்துருங்க. வசு, வாங்கிக்க வசு. அதான் பொக்கே கொடுத்துட்டீங்களா? கிளம்புங்க. உங்ககிட்ட எவ்வளவு வேலை கொடுத்த இளமாறன், போய் பண்ணுங்க போங்க. நீங்க என்ன என்கிட்ட வேலை கொடுத்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் சாப்பிட்டு போய்க்கிறேன். இளமாறன், நீங்க எப்ப வந்தீங்க? என்ன மாட்டி விட்டல, உன்னை இப்ப எப்படி கோத்து விடுறேன்னு பாரு. அர்ஜுன் சார் தான் வசுவுக்கு பொக்கே வாங்கிட்டு இந்த ஹோட்டலுக்கு வர சொன்னார். இனியா நாய் சேகர் போட்டு குடுத்துட்டியடா. வசு, உனக்கு என்ன ஆர்டர் பண்ணிட்டோம்? எனக்கு எதுவும் வேணாம், நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. வசு, நான் வீட்லயே சாப்பிட்டேன் வசு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு எதுவுமே வேணாம், நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. வசு, நான் வீட்லயே சாப்பிட்டேன் வசு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஹலோ ஹலோ, வசு எங்க கூட தான் வந்தா, நாங்க ஆர்டர் பண்ணிக்கிறோம். போங்க, நீங்க கிளம்புங்க. சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நீ சொல்லு வசு, என்ன சாப்பிடுற? அதான் ஒண்ணும் வேணாம் சொல்றால, கிளம்புங்க இளமாறன். சார், உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்னா எல்லாமே நீங்க தான் ஆர்டர் பண்ணுவீங்களா? அதெல்லாம் ரொம்ப தப்பு சார், கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு வந்துட்டு வசுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம போனா எப்படி? பரர் சார், வசு ஸ்வீட் சாப்பிடு. இந்த ஹோட்டல்ல இருக்கிறதுலயே பெஸ்டான ஸ்வீட்ஸ்ல 2 பிளேட் கொண்டு வாங்க. ஓகே சார். பரர் சார், அதை விட பெஸ்ட் ஸ்வீட் 2 பிளேட் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். வசு, நீங்க திரும்ப அமெரிக்கா போறதா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் என் ஃப்ரெண்ட் மூலமா ஏற்பாடு பண்றேன். ஆமா வசு, இளமாறனுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. வசு, நம்ம சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈவென்ட் ஃப்ளோ பண்ண ஆரம்பிச்சுடு. வசு, அட இருப்பா, பேசிட்டு இருக்கேன்ல. அம்மா சொன்ன மாதிரி இந்த ஈவென்ட் சூப்பரா இருக்கணும். அதுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் வேணாலும் எடுத்துக்கோ, பேர் சொல்ற மாதிரி இருக்கும். அர்ஜுன், எனக்கு பசிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. இரு இனியா. என்ன வசு, நான் சொல்றது கரெக்ட் தானே? இது சரிப்பட்டு வராது, நம்ம கிளம்பிட வேண்டியதான். அர்ஜுன் சார், நான் கிளம்புறேன். ஏன் வசு, இரு, காஃபி சாப்பிட்டு போ. அட காஃபியை விடுங்க சார். வசு, ஸ்வீட் ஆர்டர் பண்ணிருக்கேமா, வந்தோட சாப்பிட்டு போலாம். அத நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு கேட்டுச்சு, உங்களுக்கு கேட்டுச்சா இளமாறன்? வசு, இரு, 2 பேர் சேர்ந்தே போலாம். இல்ல அர்ஜுன் சார், இங்க தேவையில்லாத பேச்செல்லாம் வருது, அதனால பல சிக்கல் தான் வரும். அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் அதை மறந்துட்டு உங்க கூட வந்துட்டேன். லேட்டானா தப்பா நினைச்சுப்பாங்க, சாரி. ஒரு வடையாவது தள்ளுங்க. வசு, வசு என்ன? வசு, வசு, வசு சாப்பிட்டு போலாம்ல. வசு பொக்கே. நாய் சேகர் கெடுத்துட்டியடா. என்ன இன்சல்ட் பண்ற? பார்த்தல,
இரு உனக்கு ப்ராப்பரா ஸ்கெட்ச் போடுறேன். மூஞ்ச பாரு நாய் சேகர். நம்ம ஆர்டர் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடிச்சு என் டேபிளுக்கு கொண்டு வாங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ். உங்களுக்கு பொக்கே கொரியர் வந்திருக்கு மேம். இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேம். தேங்க்யூ மேம். அர்ஜுன் சார் கிட்ட இருந்து வந்திருக்கு. இப்பதான் அவரை பார்த்துட்டு வந்தோம். இதுக்கு புக்கே அமிச்சாரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. அர்ஜுன் சார் போட்டிருக்கு. ஐயோ வேங்க. ஐயோ இதுக்கு அர்ஜுன் சார் இதெல்லாம் அனுப்புறாரு. இப்படி பண்றாருன்னு புரியல. வசு, என்ன பொக்கே வியாபாரம் ஏதாவது பண்றியா? இவ்ளோ பொக்கே இருக்கு. வசு, ஏன் அமைதியாவே இருக்க? சொல்லு. அது தெரிஞ்சவங்க அனுப்பியிருக்காங்க. வசு, தெரிஞ்சவங்கன்னா யாரு? தெரிஞ்சவங்கன்னா தெரிஞ்சவங்க தான். நான் தான் அமிச்சேன். சொல்லிடு, சொல்லு. ஓ, தெரிஞ்சவங்க தான் இவ்ளோ பொக்கே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களா? ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? அதனாலதான் பேரை சொல்ல மாட்டேங்கிற. ஆனந்த் சார் அனுப்பியிருக்காரு. ஆனந்த் எதுக்கு உனக்கு இவ்ளோ பொக்கே அனுப்பணும்? ஏன் அர்ஜுன், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆனந்தெல்லாம் அனுப்பல, நான் தான் அனுப்புனேன். எதுக்கு இவ்ளோ பொக்கே அனுப்பிருக்கீங்க? இவ்வளவு பொக்கேலாம் இல்ல இனியா, ஜஸ்ட் 10 அவ்வளவுதான். மை காட், கோவம் வந்துடுச்சு பாரு. அர்ஜுன் சார் எதுக்கு இவ்ளோ பொக்கே அனுப்பியிருக்கீங்க? நான் கேட்டவன நீ அமெரிக்கா போக மாட்டேன்னு சொன்னல, அதுக்காக தான். ஐயோ அர்ஜுன் சார், இனியா கிட்ட நீங்க அனுப்புனதா எதுக்கு சொன்னீங்க? இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட நான் ப்ராமிஸ் வாங்கியிருக்கேன். அதை நீங்க மறந்துட்டீங்களா? நானும் இனியா கிட்ட எதேதோ போய் சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தேன். நீங்க போட்டு உடைச்சிட்டீங்க. இப்ப பாருங்க, அவ கோவமா போறா. அட விடு வசு, போனா போறா. இது பாரு வசு, இனிமே யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறதே இல்ல. என் மனசுக்கு தோன்றதை நான் பண்ண போறேன். மத்தவங்க உணர்வுகளுக்கு நான் மதிப்பு தரேன்ல, அதே மாதிரி என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். இது என்னுடைய எதிர்பார்ப்பு இல்ல, என்னுடைய விருப்பம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல உனக்கு கொடுத்த ப்ராமிஸை கன்ஃபார்மா கடைபிடிப்பேன். ஓகே? ஆமாமா, கண்டிப்பா பண்றேன். அத்தை, நான் அப்புறம் கால் பண்றேன். என்ன இனியா? இனிமே வசு இந்த வீட்ல இருக்கவே கூடாது அத்தை. ஏன், என்னாச்சுமா? அர்ஜுன் வசு பின்னாடியே சுத்துறாரு. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அத்தை. நான் அர்ஜுன் கூட தனியா போகணும்னு நினைச்சா கூட அர்ஜுன் வசுவ வா வான்னு கூட்டிட்டு வராரு. வசு இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அர்ஜுன் நான் சொல்றது கொஞ்சம் கூட கேட்க மாட்டார் அத்தை. வசுவை இப்பவே இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க அத்தை. இனியா, நீ சொல்ற மாதிரி வசுவ உடனே இந்த வீட்டை விட்டெல்லாம் அனுப்ப முடியாது. வசு இந்த வீட்டுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கா. அவ செஞ்ச நல்லத நான் மதிக்கிறேன். வேற என்னத்த பண்றது? வசுவ அர்ஜுன் கிட்ட இருந்து பிரிக்கணும். அதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க.
வேணும்னா ஒண்ணு செய்யலாம். வசுவுக்கு வேற ஒரு பங்களா பார்த்து நாமளே அனுப்பி வைக்கலாம். பங்களாவா? அவளுக்கு எதுக்கு அத்த பங்களாலாம்? சிங்கிள் பெட்ரூம் ஃபிளாட் இருந்தா போதும். இனியா, வசுவ நாங்க யாரும் வேற ஆள் மாதிரி பார்க்கல. இந்த வீட்ல ஒரு ஆளா தான் பாக்குறோம். அதனால அவளுக்கு ஒரு தனி பங்களா பார்க்கணும். சரிங்க அத்த. மா ஆ? வர சொன்னீங்களாமே, என்ன விஷயமா? ஆ, ஆமா அர்ஜுன். வசுந்தரா நம்ம கம்பெனியோட எம்டி தானே? ஆமாமா, ஆமா. அவ அவுட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிறது எனக்கு நல்லதா படல. ஏன்னா ஆபீஸ் வேலைங்க எல்லாத்தையுமே வசுதான் பார்க்கணும். ம், ம். பிசினஸ் பீப்புளை எல்லாம் அவதான் மீட் பண்ணணும். அதனால அவ அவுட் ஹவுஸ்ல தங்கி இருந்தா நல்லாவா இருக்கும்? ஆமாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதான்ப்பா, அவ ஃபேமிலியோட தங்கறதுக்கு நல்ல வசதியா ஒரு பங்களா பார்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.